அதேபோல திரு பாபு அவர்கள் குளத்தூர் பகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்திருக்கிறார். அப்படி குளத்தூரில் மிகவும் அறியப்பட்ட ஒரு நபர், மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர், மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய நபர். வெள்ளம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்தபொழுது திரு பாபு அவர்களின் பங்கு என்பது பெரிய அளவில் பகுதியில் பார்க்கப்பட்ட ஒன்று. எனவே அவரும் இன்றைக்கு மக்கள் பணி என்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டவர். பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் கட்சியின் அரசியல் தளத்தில் பயணிக்கவிருக்கிறார். அப்படி மட்டுமல்லாது நம்முடைய அதேபோல நம்முடைய இந்திய ஆட்சி பணியில் IAS அதிகாரியாக பல ஆண்டு காலம் தமிழ்நாடு கேடர், அவர் பல ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக பணியாற்றியவர் திரு ஜஸ்பீர் சிங் பஜாஜ் அவர்கள் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவார். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் தமிழகத்தை குறித்த முழு பார்வை கொண்டவர். மாவட்டமாக அவர் பல மாவட்டங்களில் பல்வேறு பணிகளில் மதுரை கலெக்டராகவும் சிவகங்கை கலெக்டராகவும் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய உழைப்பு பயன்பட வேண்டும் என்ற ஆசையோடு இன்றைக்கு தன்னை நம்முடைய கட்சியில் இணைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று தெரிவித்து இன்றைக்கு மாநில தலைவர் அந்த அவர்களுடைய இணைப்பை தற்பொழுது அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் இன்றைக்கு வீறுநடை போட்டு கொண்டிருக்கும் நமது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 2024 ஆட்சியை பிடித்து பெரிய அளவில் நிறைய பாராளுமன்ற 400க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அலங்கரிக்கும் ஒரு பாராளுமன்றமாக மோடிஜி அவர்கள் தலைமையில் அமையவிருக்கிறது.